பண்டைய பூம்புகாரில் திருடர்களுக்கு அளிக்கப்பட்ட விசித்திரமான தண்டனையை பற்றிதான் இன்றைய குறுக்கானொளி அமைய இருக்கிறது. பண்டைய காலத்தில் பூம்புகார் துறைமுகத்தில் எகிப்து போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து பயணிகளும் வணிகர்களும் வந்து சேர்ந்தனர். அவ்வாறு வரும் பன்னாட்டு வணிகர்கள் தங்களுடன் பெரும் பொதிகளையும் சுமந்து வந்தனர். அந்தந்த பொதிகளை அடையாளம் காண்பதற்காக தங்களின் மொழியான கண்ணெழுத்தில் பெயர் பொறித்து வைத்தனர். அந்த பொதியை அந்த பன்னாட்டு வணிகர்கள் உள்ளே அப்படியே எடுத்துச் செல்ல அனுமதியில்லை. அந்த பொதியில் இருக்கும் ஆயுதங்களையும் வணிக உரிமை பெறாத பொருள்களையும் பாதுகாத்தனர். பூம்புகார் காவலாளிகள் அந்த பொதிகளை பெரிய கருந்தால் போடப்பட்ட பெரிய அறையில் வைத்து பாதுகாத்தனர். வணிகர்கள் உரிய ஆவணத்தை காண்பித்து தம் பொதியை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இப்படி பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் அந்த பொதியை எவரேனும் களவாட துணிவாராயின், எந்த பொதியை அந்த திருடன் களவாட துணிந்தானோ அப்பொதியை அவன் தலையில் ஏற்றி அவன் கழுத்து வலிக்க சுமந்து சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். இதை பார்க்கும் மற்ற திருடர்கள் இது போன்ற களவில் ஈடுபடுவதற்கு துணிய மாட்டார்கள் என்ற தகவலை இளங்கோவடிகள் வெள்ளிடை மன்றத்தை பற்றி விவரிக்கும் பொழுது குறிப்பிடுகிறார். வம்பமாக்கள் தம்பெயர் பொறித்த கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி கடைமுக வாயிலும் கருந்தாள் காவலும் உடையோர் காவலும் உரியவாகி கட்போருளரெனிர் கடுப்ப தலை ஏற்றி கொட்பி நல்லது கொடுத்த லீயாது உள்ளுணர் பணிக்கும் வெள்ளிடை மன்றமும். இதுபோன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான சுவை மிகுந்த வரலாற்று குறிப்புகளை கேட்டறிவதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.